வணக்கம் மகளே, நான் தான் உங்கள்ட்ட மீண்டும் ஒரு வீடியோ மூலமா உங்களை வந்து சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு இந்த வீடியோல என்ன விஷயம் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, வருங்காலங்கள், அதாவது வந்து இந்த மாசத்துல இருந்து நீங்க சூரிச் விமான நிலையம் ஊடாக பயணிக்க போறீங்களா அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு தான். வீடியோ வந்து முழுசா பாருங்க. இரண்டு பாத்தீங்கன்னா, சூரிச் விமான நிலையத்துல வந்து இந்த 26ஆம் தேதியிலிருந்து ஒரு பெரிய மாற்றம் வந்து வரப்போகுது. பெரிய மாற்றம் வந்தா பயப்படாங்க, பிரச்சனைக்குரிய மாற்றம் வந்து இது ஒரு நல்ல விஷயம் தான். உலக நாங்க வந்து அந்த விஷயத்தை வந்து சில நேரம் மிஸ் பண்ணிருப்போம், சில நேரம் ஓகே இருந்திருக்கும். ஆனா பெரும்பாலானவர்கள் வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையா பார்த்தாங்க. என்ன விஷயம், என்ன மாதிரி அது மாற்றத்துக்கு உள்ளாக போகுது, அதால வர்ற நன்மை என்ன, அதால நடக்க போற தீமை என்னன்றத முழுசா இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் வளமையா சொல்ற விஷயம் தான் எல்லாருக்குமே சொல்லி கொண்டு வருவேன். அப்பதான் வந்து எங்களோட சேனலும் வந்து வளரும். அதே நேரம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் போற வீடியோ வந்து உடனுடனே வந்து செய்யறோம். ஸோ என்ன செய்யணும் வந்து பாத்தீங்கன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. பிடிச்சிருந்தா லைக்கும் போட்டுட்டு அப்படியே உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா மக்களே, இவ்வளவு காலம் வந்து நாங்கள் அந்த லக்கேஜ் எல்லாம் போட்டுட்டு கேட்டு காலம் உள்ள போய்க்கல வந்து எங்களோட கேன் லக்கேஜை வந்து கண்ட்ரோல் பண்ற இடம் ஒன்று சொல்லி கொண்டு வரும். அது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் என்று பாத்தீங்கன்னா, ஃபிளைட்டுக்கு இருக்கும்னா கேன் லக்கேஜை செக் பண்ணி வந்து உங்களை வந்து டியூட்டி ஃப்ரீ செக்ஷனுக்கு எல்லாம் அனுப்புவார்கள். ஸோ அந்த செக்ஷனுக்கு போய்க்கு முன்னாடி இந்த கேன் லக்கேஜில் இருக்கிற சாமான எல்லாத்தையும் செக் பண்ணிக்க இவ்வளவு காலம் வந்து நாங்கள் பிரச்சனைப்பட்டு நாங்கள் என்னது பாண்டிக்கண்டா எல்லா சாமானையும் எடுத்து நாங்கள் வெளியில வைக்கணும். அதாவது வந்து எலக்ட்ரானிக் சாமானா இருக்கட்டும் சரி, இந்த லிக்விட் சாமானா இருக்கட்டும் சரி, எல்லாத்தையும் எடுத்து வெளியில வச்சு கொண்டு நாங்கள். ஆனா இப்ப இந்த சூரிச் விமான நிலையத்துல அந்த விஷயம் இல்லாம போகுது. என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க கேன் லக்கேஜோட அப்படியே நடந்து போகக்கூடிய மாதிரி வரப்போன்னு சொல்றத விட இந்த 26ஆம் தேதியிலிருந்து அது ஸ்டார்ட் ஆகுது. என்னன்னு பாத்தீங்கன்னா, சிடி டெக்னாலஜி உள்ள ஒரு புது ஒரு ஸ்கேனரை வந்து அவங்க வந்து பூட்டியிருக்காங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா சூரிச் விமான நிலையத்துல மட்டும். இதை வந்து நீங்க குறிப்பாக கேட்டுக்கொள்ளுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா பின்னால் நான் இதுக்கான விளக்கத்தை நான் சொல்லுவேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க போய்க்குள்ள எதுவுமே வெளியில எடுத்து வைக்க தேவையில்லை. அதாவது வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் சாமான், அதாவது டேப்லெட்டா இருக்கட்டும் சரி, லேப்டாப்பா இருக்கட்டும், எந்த எலக்ட்ரானிக் சாமானும் நீங்க வந்து வெளியில எடுத்து வைக்க தேவையில்லை. அதே நேரத்துல வந்து லிக்விட், அதாவது வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு காலம் 100 மில்லி லிட்டருக்கு குறையத்தான் நாங்க கொண்டு போகணும். அதாவது பாத்தீங்கன்னா எல்லையே வந்து 100 மில்லி லிட்டர், இந்த சின்ன சின்ன குப்பியல் மாதிரி இருக்கும், அந்த அளவுல வந்து நாங்க கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அதுக்கான எல்லையை வந்து இப்ப கூட்டிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா எவ்வளவு கூட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 2 லிட்டர் வரைக்கும் கூட்டிருக்காங்க. 2 லிட்டருக்கான கொள்ளளவு உள்ள கண்டெய்னர் லிக்விட் வந்து நீங்க கொண்டு போகலாம். அந்த லிக்விட் என்று சொல்லி வரைக்குள்ள வந்து அதுக்கு என்னென்ன அடங்கும் வந்து நீங்க தெரிஞ்சிருக்கணும். என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க கொண்டு வர தண்ணியா இருக்கட்டும் சரி, அதே நேரம் வந்து ஷாம்புவா இருக்கட்டும், டூத் பேஸ்டா இருக்கட்டும், எல்லாமே வந்து லிக்விட் எல்லாம் அடங்கும். உலகம் அந்த விஷயம் தெரியாம நாங்க வந்து 100 மில்லி லிட்டருக்கு கூட கொண்டு போயிட்டு அது எல்லாத்தையும் வந்து அந்த இடத்துல எறிய வேண்டி வந்திருக்கும். சோ அந்த விஷயங்களை பார்க்க இந்த 2 லிட்டர் வந்து இது ஒரு பெரிய மாற்றமா இருக்குது. ஆனா இதால என்னென்ன சிக்கல் இருக்குன்றத பற்றி பார்ப்போம். என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா, என்னதான் இந்த சூரிச்சில இருக்கிற இந்த 3D CT ஸ்கேனர் வந்து உங்களை ஸ்கேன் பண்ணி எல்லாமே ஓகேன்னு சொல்லி நீங்க 2 லிட்டருக்கு குறையத்தான் வச்சிருக்கீங்க லிக்விட்னு சொல்லி ஓகேன்னு சொல்லி அனுப்பினாலும், நீங்க வந்து ஒரு நேரடியா ஒரு நாட்டுக்கு போறீங்கன்னு சொன்னா ஓகே, இந்த வித பிரச்சனையும் இல்லை. இதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரான்சிட் எடுத்து போறீங்கட்டா இன்னொரு ஏர்போர்ட் மூலம், அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். இதை வந்து நீங்க நோட் பண்ணி கொள்ளணும். 2 லிட்டர் கொண்டு வச்சோன்னு தானே கொண்டு போயிட்டு வந்து அங்க மாட்டுப்பட்டு நிக்கிறீங்களே. இரண்டு பாத்தீங்கன்னா டிரான்சிட்ல இருக்கிற விமான நிலையங்கள்ல அங்க வந்து பழைய ரூல்ஸ், அதாவது வந்து பாத்தீங்கன்னா 100 மில்லி லிட்டர் கொண்டு போகக்கூடிய அந்த ரூல்ஸ் தான் வந்து இருக்கும். எதுக்கெல்லாம் உட்படும் பாத்தீங்கன்னா, டிரான்சிட் மூலமா கூடுதலா போகக்கூடியவர்களுக்கு தான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க நீங்க இன்னொரு ஃபிளைட்டுக்கு வரைக்கும் முன்னா திருப்பி ஒரு கேன் லக்கேஜ் செக் பண்ணுவாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சோ அப்படி செக் பண்ணிக்க அங்க வந்து பழைய ரூல்ஸ் தான் இருக்கும். அப்பேக்கே நீங்க 2 லிட்டர் கொண்டு போனது எல்லாத்தையும் வரைஞ்சு போட்டு திருப்பி 100 மில்லி லிட்டருக்கு கொண்டு போக வேண்டி வரலாம். இதுதான் வந்து ஒரு பெரிய சிக்கலா இருக்குது. இதுக்கு வந்து நீங்க டிரான்சிட்ல போற நாடுகள்ல வந்து இந்த 100 மில்லி லிட்டர் எல்லாம் போகணும் பாத்தீங்கன்னா, கூடுதலா ஸ்ரீலங்காவுக்கு 80% ஆட்கள் வந்து எப்பவுமே டிரான்சிட்லாம் போறத. சோ அப்படி போய்க்கல வந்து எப்பவுமே நீங்க 100 மில்லி லிட்டர்ல கொண்டு போறது வந்து நல்லது. ஆக மொத்தத்துல வந்து எங்களுக்கு வந்து 100 மில்லி லிட்டர் தான் நல்லது. சோ இந்த 2 லிட்டர் எங்கெல்லாம் கொண்டு போகலாம் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு ஐரோப்பா நாட்டுக்குள்ள போய்க்க இல்லாட்டி டிரெக்டான பிளைட் எடுத்து நீங்க போய்க்கலையோ அந்த 2 லிட்டருக்கானது பொருந்தும். எங்க இருந்து பாத்தீங்கன்னா சூரிச் விமான நிலையத்திலிருந்து புறப்படுறவங்களுக்கு மட்டும். மற்ற இதுல இன்னொரு சிக்கல் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, 2 லிட்டர் எடுத்துட்டு போலாமட்டாக்காண்டி நாங்க டக்குனு கேன் லக்கேஜுக்கு வந்து 2 லிட்டர் வச்சுட்டோம்னு சொன்னா கேன் லக்கேஜ் நிறைய வந்து கூடிடும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா கேன் லக்கேஜுக்கு ஒரு நிறைய இருக்கு. அது ஒரு பிளைட்டை பொறுத்து 7 இருந்து 10 கிலோக்குள்ள வரும். அந்த நிறையில வந்து இப்ப 2 லிட்டர் அன்னளவா கிட்டத்தட்ட 2 கிலோ இருக்கு. சோ அந்த 2 கிலோவுக்கான லிக்விட்டை வந்து நாங்க வச்சுட்டோம்டா எங்களுக்கு கேன் லக்கேஜ்ல மிச்ச சாமான் வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. சோ அந்த பிரச்சனை ஒன்று இருக்கு. சோ நீங்க வந்து அந்த பிரச்சனையை மைண்ட்ல எடுத்து தான் பயணிக்க அதை வந்து நீங்க யோசிச்சு 2 லிட்டர் கொண்டு போக போறேன்னா இல்ல 100 மில்லி லிட்டர் எல்லா ஏர்போர்ட்டுக்கே போகக்கூடிய மாதிரி 100 மில்லி லிட்டரோடய நான் போக போறேன்னு சொல்லி நீங்க தான் வந்து அதை முடிவெடுத்து பயணிக்கணும். ஓகே, இப்ப நாங்க வந்து கெட்ட விஷயத்தை
பார்த்துருக்கோம். இது நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் இது நல்ல விஷயமா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, சுவிஸ்ல இருந்து குழந்தைகளோட பயணிக்கிறவங்களுக்கு வந்து மிக நல்லதா இருக்கும் பாத்தீங்கன்னா, குழந்தைகளுக்கான பழச்சாறுகள் வந்து மற்ற கொண்டு போகலாம். அதாவது வந்து குழந்தைகள் விரும்பி குடிக்கக்கூடிய ஜூஸ்கள் எல்லாம் வந்து நீங்க லிக்விட் ஃபார்ம்ல இருக்கும். சோ அதெல்லாத்தையும் வந்து நீங்க கொண்டு போகலாம் என்று பாத்தீங்கன்னா, ஆனா உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபிளைட்ல குழந்தைகளை அழுத எடுத்து கொடுக்கறதுக்கு ஏற்ப நீங்க கார் லக்கேஜ்லயே அதை வந்து கொண்டு போறதுக்கு இருக்கும். சோ அப்படி பாக்க ஓகே, என்னன்னா நீங்க அடுத்த டிரான்சிட் போய்க்கிடையில ஃபிளைட்டுக்குள்ளேயே அதை நாங்க யூஸ் பண்ணிடுவோம்னு சொன்னா அந்த வித பிரச்சனையும் வராது. நீங்க வந்து குழந்தைகளுக்கு தேவையான எல்லாத்தையும் வந்து கொண்டு போகலாம். அதாவது 2 லிட்டருக்கு உள்ள இருக்கணும். அதாவது வந்து எல்லாத்தையும் சேர்த்து 2 லிட்டருக்கு உள்ள இருக்கணும். நீங்க ஒவ்வொரு போத்துல 2 லிட்டர்ல கொண்டு போக கூடாது. அதே நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஃபிளைட்டுக்கு வந்து நான் கொஞ்சம் சூடா குடிக்க போறேன்னு சொல்லிட்டு வீட்டு வந்து டீயை போட்டு எடுத்துட்டு போறேன். அதுவும் வந்து அங்க ஒரு சிக்கலா இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா தெர்மோ பாட்டில்ஸ், அதாவது வந்து இரட்டை சுவர் கொண்ட பாட்டில்னு சொல்லுவார்கள். அந்த பாட்டில்ஸ்ல வந்து எடுத்துட்டு போக கூடாது. அந்த பாட்டில்ஸ் கொண்டு போறேன்னா எப்பவுமே வந்து அதை எம்டியா தான் வந்து நீங்க கொண்டு போகணும். சோ இப்போ என்ன விளங்கி கொண்டு பாத்தீங்கன்னா, சூடாவோ குளிராவோ குடிக்க போறேன்னு சொல்லிட்டு தெர்மோ பாட்டில்ஸை வந்து நீங்க எடுத்துட்டு போக கூடாது. அது கொண்டு போகும்போது அதை வந்து எம்டியா தான் கொண்டு போகணும். சோ நீங்க பெஸ்ட் எப்பவுமே வந்து நார்மலா கொண்டு போற மாதிரி லிக்விட்ஸா கொண்டு போங்க. அதே நேரம் வந்து சம்போக்கள் அதுல இருந்து கொண்டு போய்க்கல அதுகளையும் அளவையும் பாருங்க. சோ அந்த 2 லிட்டருக்குள்ள கொண்டு போய் பழகுங்க. சோ நீங்க பயணிக்கும் போது மருந்துகளா இருக்கணும் சரி, இந்த லிக்விட் ஃபார்ம் இருக்கிற எல்லாமே கொண்டு போகலாம்ன்றதை நினைவில் கொள்ளுங்க. சூரிச் விமான நிலையத்திலேயே இருந்து மட்டும்தான். இதை வந்து முக்கியமா கருத்துல கொள்ளுங்க. ஏன்னா டிரான்சிட்ன்றதை மறக்காம அதையும் வந்து ஞாபகப்படுத்தி கொண்டு வாங்க. ஏன்னா தண்ணியெல்லாம் கொண்டு போய் ஊத்தி போட்டு போறது பிரச்சனை இல்லை. அதே நேரம் ஒரு மருந்து பொருளை கொண்டு போயிட்டு இடையில எரிஞ்சிட்டு போனோம்னா கவலைக்குரிய விஷயமா இருக்கும். எனவே வந்து இந்த ஜூன் 26 சூரிச் விமான நிலையத்திலிருந்து நீங்க பயணிக்கும் போது உங்களுக்கு பிடிச்சமான லிக்விட் ஃபார்ம்ல இருக்கிற ஜூஸ்களை வந்து வேண்டி கொண்டு போய் ஜாடிவா ஃபிளைட்ல குடிச்சுட்டு போகலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றும் மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்பதான் வந்து வருங்காலத்துல நான் போடக்கூடிய சுவிஸ் சம்பந்தமான அனைத்து செய்திகளும் வந்து உங்களை வந்து சேரும். சோ மீண்டும் ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள்தான். நன்றி, வணக்கம்.